ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மை ஷேடோ அப்படிங்கிற ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர். இந்த சம்மரி மொத்தம் 4 ஸ்டான்ஸாக கொண்ட ஒரு போயம் தான் இந்த போயம். இந்த போயத்தோட சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த போயம் நம்ம ஸ்பீக்கராக கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் தான் இங்கே பேசுகிற மாதிரி கூட கொடுத்தீங்களாம். அதாவது ஒரு லிட்டில் பாயாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார்னா போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் இந்த போயமில். ஒரு லிட்டில் பாய் அவனுடைய ஷேடோனா நிழல். இந்த இடத்துல மனிதனுக்கு ஷேடோ நிழல் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது வெளிச்சத்தில் சன் எப்போ அந்த சன் ஃபாலோ ஆகும்போது அதை மனிதன் மேலே அந்த சூரிய வெளிச்சம் படும்போது நம்மளோட நிழல் பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருக்கும். நிழல் வரும். அந்த நிழல் நம்ம எங்கே போனாலும் கூடவே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த நிழலை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா தான் கூட இருக்கிற நிழலை பார்த்து பிரமிச்சு போகிறான், எக்ஸைட்மெண்ட் ஆகிறான் அந்த சின்ன பையன். ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பருவம். என்னென்னா சின்ன பசங்களுக்கு அந்த சின்ன பசங்க தான், அந்த சின்ன வயசு தான். அந்த சின்ன வயசில் எதை பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தன்னுடைய சொந்த நிழலை பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த போயம் அந்த சின்ன பையன் சொந்த நிழலை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிற விஷயத்தை தான் 4 ஸ்டான்ஸாவில் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நிழலை பார்க்குறான். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இது தான் சொல்லுது, ரொம்ப தீவிரமாக அப்சர்வ் பண்ணுறான் என்னென்ன பண்ணுதுன்னு. அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அந்த நிழலும் சேர்ந்து பண்ணுது. அவன் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் போகுது. போகுது, எங்கே போனாலும் கூடவே போகுது. சம்டைம்ஸ் அவன் கூட வருது, சம்டைம்ஸ் அவன் கூட வரமாட்டேங்குது. ஸோ இதை ரொம்பவே டீப்பாக அப்சர்வ் பண்ணி ரொம்பவே அம்யூசிங்காக, ரொம்பவே ஹாப்பியாகவும், ரொம்பவே த்ரில்லாகவும் அவன் பார்க்குறான் அந்த ஷேடோ, தான் கூட இருக்கிற ஷேடோவை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, என்னை போலவே இருக்கே இந்த ஷேடோ, என் கூட இருக்க இந்த நிழல் என்ன மாதிரியே இருக்கே, நான் எப்படி இருக்கணும் அதே போலவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தும் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கான். அதாவது தலையிலேருந்து கால் வரை பார்த்திங்கன்னா என்னை போலவே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது, என்னை போலவே இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னை போலவே இருக்குது என்னோடய ஷேடோ, என்னோடய நிழல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்து உணர்ந்து ரொம்பவே த்ரில்லாகிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவன் தூங்குறதுக்காக பெட்டுக்கு போகிறான். அங்கே அந்த சின்ன பையன் பெட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, அவன் அந்த பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவனோட நிழல் போய் அந்த பெட்டில் படுத்துருது. ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு அந்த சின்ன பையன். என்னென்னா, நான் எது செஞ்சாலும் செய்யுது, என் கூடவே வருது, அப்பப்போ மறையுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடியே அந்த என்னோடய நிழல் பெட்டில் படுக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் ஒன் அன்யூஷுவல் திங் இஸ் வாட் த பாய் நோட்டீஸ். இன்னொரு செகண்ட் ஸ்டான்ஸாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எப்படின்னா ஒரு அன்யூஷுவல் திங்ஸ், அன்யூஷுவல்னால் விசித்திரமான சில விஷயங்களை தன்னோட நிழல்லேருந்து அந்த சின்ன பையன் பார்க்குறான். என்ன அது விசித்திரமான செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவனுடைய சொந்த நிழலே சம்டைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா வேரிஸாக பலவிதமாக சேஞ்சஸை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதான். அதாவது மாறுதலுக்கு உள்ளாகுதான் அவனோட சொந்த நிழலே. எப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கே தெரியும், நடந்து போய்ட்ருப்போம், நம்ம கூடவே அந்த நிழல் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் உயரமாக சம்டைம்ஸ் போவோம், அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக குறையும் அந்த நிழல். அதே தான் அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த பையன் நோட்டீஸ் பண்ணுறான். தன்னுடைய சொந்த நிழல் அப்பப்போ என்ன பண்ணுதுன்னா வளருது. என்னென்னா வளருதான், டாலாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சம்டைம்ஸ் ஷார்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி அவன் நோட்டீஸ் பண்ணி எக்ஸைட்மெண்ட் ஆகிறான்னா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய நிழல் வளருது, ஆனால் ஒரு நார்மல் சில்ட்ரன், ஒரு ரியலாக நார்மல் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா எப்படி வளருவாங்கன்னா, ரொம்ப பொறுமையாக ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் வளருவாங்க. என்னோடய நார்மல் சில்ட்ரன் வளர்கிற போல் இவன் வளர மாட்டான். ஏன்னா நார்மல் சில்ட்ரன் ரொம்ப ஸ்லோவாக வளருவாங்க. ஆனால் ஷேடோங்கிறவன் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம சூரியன் வெளிச்ச படம் போட ஃபாஸ்ட்டாக பெருசாக க்ரோ ஆவான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நார்மல் சில்ட்ரன் போல் கிடையாது என்னோடய ஷேடோ. அவன் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறான் டாலாக. அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் ஷார்ட்டாகவும் மாறிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அந்த லிட்டில் பாய் நோட்டீஸ் பண்ணுறான் இந்த ஒரு விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, இட் இஸ் பிகாஸ் ஹி ஹேஸ் நாட் சீன் எனி திங் லைக் திஸ் பிஃபோர். திஸ் இஸ் வென் ஹி ரியலைஸ் தட் த ஷேடோ இஸ் நாட் லைக் அதர் சில்ட்ரன், இட் டஸ் நாட் ஹேவ் நார்மல் பிஹேவியர். அதாவது மற்ற குழந்தைகள் கூட இந்த ரியலாக இருக்கக்கூடிய குழந்தைகள் போல் என் பக்கத்தில் இருக்க என் கூட இருக்க இந்த லிட்டில் பாயான என்ன மாதிரியே நானும் லிட்டில் பாய் தான், என் ஷேடோவும் லிட்டில் பாய் தான். என் பக்கத்தில் இருக்க இந்த லிட்டில் பாய் ஷேடோவும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குழந்தை மாதிரி வளரல, அவன் அன்யூஷுவலாக வளர்கிறான், ஃபாஸ்ட்டாக வளர்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செகண்ட் ஸ்டான்ஸா சொல்கிறாங்க. அதாவது செகண்ட் ஸ்டான்ஸாக பொறுத்த வரைக்கும் அன்யூஷுவல் திங்காக விசித்திரமாக செயல்படுது என்னுடைய நிழல். எப்படின்னா, ஒரு நார்மல் சில்ட்ரன் பொறுமையாக வளருவாங்க, ஆனால் இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறான். அதே சமயத்தில் டக்குன்னு ஷார்ட்டாகவும் மாறிடுறான் அப்படிங்கிற மாதிரி
வியப்பாக சொல்கிறாரு இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விசித்திரமான விஷயங்களை பார்க்குறாருல, பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சின்ன பையன் சொல்கிறான், அந்த சின்ன பையன் சொல்கிற மாதிரி இந்த தேர்ட் ஸ்டான்ஸாவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த என் பக்கத்தில் இருக்க என்னுடைய லிட்டில் பாய் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிக் பண்ணுறான். ஏன்னா டக்குன்னு வளர்றான், டக்குன்னு ஷார்ட்டாக போகிறான்ல, அவன் வந்து ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணுறான். அந்த லிட்டில் பாய் என்னோடய ஷேடோவான லிட்டில் பாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்ஸ் பண்ணுறான், ஏதோ ஒரு தந்திரம் பண்ணுறான், அதான் வளர்றான், அப்புறமேட்டு சின்னவனாக மாறிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் when the boy is playing the shadow is always nearby, the boy even assumes that the because of shadow is a coward. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பையன் இந்த லிட்டில் பாய் ஒரிஜினல் லிட்டில் பாய் இருக்கான்ல நம்ம ஆத்தர், அவர் விளையாடும் போது அந்த ஷேடோவும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்கத்தில் இருக்க அந்த ஷேடோவும் என்ன பண்ணுதுன்னா கூடவே விளையாண்டுட்டு இருக்கான். எங்கே போனாலும் இந்த ஷேடோவும் கூடவே வந்துட்டு இருக்கான். விளையாட போனால் கூட அந்த ஷேடோ என்ன பண்ணுதுன்னா இந்த ஆத்தர் கூடவே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது இந்த லிட்டில் பாய் தான் அந்த ஆத்தர் கூடவே வந்துக்கிட்டு இருக்கான். கூட வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ என் கூடவே வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஷேடோ. அதாவது தெளிவாக இருந்துங்க, தேர்ட் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆத்தர் தான் அந்த சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை என்ன சொல்கிறான்னா, என் கூடவே நான் விளையாட போது கூட என் கூடவே என் நிழல் வந்துக்கிட்டு இருக்கு, நிழல் வந்துட்டுருக்கு. அதனால் நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, என்னோடய நிழல் ஒரு கோழையாக இருக்கும். ஏன்னா என்னோடய துணையை கூட தான் அது விளையாண்டுட்டுருக்கு, என்னோடய துணை இல்லாமல் வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாராம். நம்ம ஆத்தரான சின்ன பையன் லிட்டில் பாய். ஓகேங்களா, நம்ம லிட்டில் பாய் தான் அந்த ஆத்தர் தான் லிட்டில் பாய். நம்ம கூட எங்கே போனாலும் வருது, எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம விளையாட போனாலும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனாட்டி அது ஒரு கோழை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம் தன்னுடைய சொந்த நிழலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி இருக்கும்போது அடுத்தது ஒரு பாய்ஸ் அடுத்தது காளையோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த இடத்துல காளை வேலை இருக்குல்ல, அந்த காளை வேலையோட அனுபவத்தை பற்றி இங்கே பகிர்ந்துக்க போகிறாராம். யாருன்னா நம்ம ஆத்தர் இந்த 4th ஸ்டான்ஸாவில். என்னென்னா அந்த 4th ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏஞ்சிருக்காராம். காலையில் ஏஞ்சி சீக்கிரம் எப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திருக்காராம். எப்படி இருக்கும், எங்கே பார்த்தாலும் பனி மூட்டமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் இருட்டாக டார்க்காக இருக்கும் பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம ஷேடோவை தேடணுன்னா ஷேடோ கிடைக்குமா, கிடைக்காது. நம்ம நிழல் அப்போ இருக்காது. சன்லைட்டு நம்ம மேலே படும்போது தான் அந்த ஷேடோங்கிறது இருக்கும். அப்போ இது வரைக்கும் ஒரு பகல் ஃபுல்லாக ஸ்டான்ஸா 1 ஸ்டான்ஸா 2 ஸ்டான்ஸா 3லலாம் பார்த்துட்டு இருப்பார். ஸ்டான்ஸா 3 பொறுத்த வரைக்கும் ஸ்டான்ஸா 4 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, தான் பக்கத்தில் இருக்க ஷேடோவை காணுமா. காலங்காலத்திலே ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்தோடனே பக்கத்துலேயே காணுமா. காணாமல் போனதுனால என்ன பண்ணுறாருன்னா, என்னடா அது நம்ம முழிச்சுக்கிட்டோமே, ஆனால் இந்த ஷேடோ வந்து என்னென்னா இன்னும் முழிச்சிக்கலையே, ரொம்ப லேசியான ஒரு பையனாக இருக்கானே நம்மளோட நிழல் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாராம். ஸோ என்ன சொல்கிறவரன்னு, நம்மளுக்கு முன்னாடியே அவன் பெட்டில் படுத்தான், ஆனால் நம்ம சீக்கிரம் வேக்கப் ஆகிட்டோம், ஆனால் அவன் என்ன பண்ணுறான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான், ரொம்ப லேசியான ஒரு பையனாக இருக்கான் அந்த என்னோடய ஷேடோ அப்படிங்கிற மாதிரி வியப்பாக பேசுகிறாரு. இதுதான் இந்த மை ஷேடோவோட கதையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.